بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அதில் தேவைப்படும் இலக்கண விதிகளையும் சட்டங்களையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 67வது ஹதீஸில் ஒரு முக்கால்வாசி பார்த்துட்டோம். அந்த கடைசி துண்டு மட்டும் பார்க்க வேண்டியிருக்கிறது. 67 ஹதீஸை பார்த்துட்டோம். 67 ஹதீஸில் எங்கே நிப்பாட்டினமோ அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இறுதி உரையில் சொல்கிறாங்க, லியுபல்லிகு ஷாஹிதுல் காயிப. லியுபல்லிகுங்கிறது பல்லக என்ற ஒரு சொல்லுடைய அம்ரு காயிபு, படற்கை ஏவல் வினை. படற்கை ஏவல் வினை எப்படி வரும்னு கேட்டால், என் சுருன்னு இருக்குல்ல, உதவி செய்வான், அதை படற்கை காயிபான ஏவலாக்குறாந்தா லி என் சுர், லீ சேர்த்துறணும், அவ்வளோதான். லி எஃப் அல், லி எஃப் அலா, லி எஃப் அலு, லி தஃபால், லி தஃபாலா, லி எஃப் அல்ன. அப்புறம் ஹாலிற்கு இஃபால், இஃபாலா, இஃபாலு, இஃபால், இஃபாலா, இஃபால்னான்னு மாற்றிக்கிறணும். முதல் 6 விஷயம் அம்ரு காயிபுக்கு லீ போட்டு சொல்லணும். அடுத்த 6 வாசகத்துக்கு இஃபால், இஃபாலா, இஃபாலுன்னு சொல்லணும். தன்னிலையில் அம்ரு வராதில்ல. எனக்கே அம்ரு செய்ய முடியும், எனக்கு நான் கட்டளை இட முடியாதுல்ல. அம்ரில் வராது. அம்ரில் காயிபு வரும், ஹாலிர் வரும். அப்போ அம்ரு காயிபு எப்படி வரும்னு கேட்டால், அதனுடைய வருங்கால வினைக்கு முன்னாடி ஒரு லாமை சேர்க்கணும், கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வைக்கணும். அப்போ பல்லக என்றால் எடுத்து சொன்னான். நம்ம நாட்டு பாஷையில் சொல்கிறாங்க எத்தி வைத்தான், எத்தி வைக்கிறதுங்கிறாங்களே. தப்லீக்னா எத்தி வைக்கிறது. எத்தி வைத்தல் என்பது ஒரு கொச்சையான சொல்லாக இருக்கிறது. எடுத்து சொல்வது. பல்லக என்றால் எடுத்து சொல்லுதல். எடுத்து சொல்லிட்டு சொன்னால் சுயமாக நானாக ஒரு கருத்தை சொல்வதற்கு பேர் எடுத்து சொல்லுன்னு வராது. நான் சொன்னதை நீங்கள் கேட்டுக்கிட்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவது தான் எடுத்து சொல்லுதல். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டுக்கிட்டு போய் எடுத்து சொல்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? தப்லீக், எடுத்து சொல்லுதல். அப்போ லியுபல்லிக், எடுத்து சொல்லட்டும். அம்ரு காயிபுக்கு எப்படி அர்த்தம் செய்யணும்? லியுபல்லிக், எடுத்து சொல்லட்டும். அந்த லியுபல்லிக் என்பதில் கைனுக்கு சுக்கூன் தான் இருக்கணும். இலக்கண சட்ட பிரகாரம் லி எஃப் அல், லி என்சுர், லி எல்ரிப், இப்படி தான் வரணும். அதே மாதிரி பல்லக யுபல்லிகு என்பதில் லியுபல்லிக், அதுக்கு சுக்கூன் வரணும். அது வரும் பொழுது இந்த சுக்கூன் வச்ச எழுத்தை அடுத்த பின்னொரு வார்த்தையோட சேர்க்கும் பொழுது 2 சுக்கூன் வர நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் முதல் சுக்கூனுக்கு கசர் பண்ணி விட்டுறணும். இப்போ லியுபல்லிகுன்னு இந்த கைனுக்கு ஒரு சுக்கூன் இருக்குது. அஷாஹிதுன்னு அலிஃப்லாமுங்க இருக்குல்ல, இந்த சத்து வச்சாலே சுக்கூன் இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த அஷாஹிதுங்கிற வார்த்தை அல் ஷாஹிது தானே. அஷாஹிதுடைய அஷாஹித் என்பதை பிரிச்சிங்க என்று சொன்னால் அல் ஷாஹிது. அல் ஷாஹிதில் லாமுக்கு சுக்கூன் இருக்கிறது. இது சம்சயா எழுத்து இருக்கிறதுனால என்ன செஞ்சிட்டோம்? அஷாஹிதுன்னு மாற்றிக்கிட்டோம். சம்சயா எழுத்தாக இருக்குமே, ஆனால் இந்த லாமு சீனாக மாறிக்கிறோம். அப்போ இந்த கைனுக்கு ஒரு சுக்கூனு, இந்த லாமுக்கு ஒரு சுக்கூன் இருக்கிறது. 2 சுக்கூன் அடுத்தடுத்து அரபியில் வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணுன்னா, முதல் உள்ள சுக்கூனை கசராக்கி விட்டுருணும். அதனால தான் லியுபல்லிகின்னு வந்திருக்கு. உடைச்சி சொன்னால் லியுபல்லிக்னு சொல்லணும். இது பிரித்து சொன்னால் எப்படி சொல்லணும்? லியுபல்லிக் அஷாஹிது. ரெண்டையும் இணைக்காமல் பிரித்து சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும்? லியுபல்லிக் அஷாஹிது. சேர்த்திங்கன்னா லியுபல்லிகு ஷாஹிது. அப்போ லியுபல்லிக் என்றால் எடுத்து சொல்லட்டும். யார் எடுத்து சொல்லணும்? அஷாஹிது, ஷாஹிது எடுத்து சொல்லட்டும். அல் காயிப, காயிபுக்கு மஃபூல். அது ஷாஹிது என்பது ஃபாயிலு, காயிபு என்பது மஃபூல். ஃபாயில்னால தான் ஷாஹிதுண்டு ரஃப வந்திருக்குது. காயிபன்ட்டு நசபு வந்தது காரணம் மஃபூல்னால. அப்போ லியுபல்லிகு ஷஹித என்றால் வந்தான், வந்தவன். ஷாஹிது சாட்சியெல்லாம் சொல்கிறீங்கல்ல, சாட்சின்னா ஸ்பாட்டில் இருக்கிறவன் அர்த்தம். லியுபல்லிகு ஷாஹிது, வந்தவர்கள் எடுத்து சொல்லட்டும், வந்தவன் எடுத்து சொல்லட்டும். அல் காயிப, வராதவனுக்கு. மறைந்தவன்னா வராதவன். காயிப் என்றால் மறைவானவன். மறைவானவன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துக்கு வராதவன். வராட்டி மறைவத்தன் இருப்பான். அப்போ லியுபல்லிகு ஷாஹிது,
வந்தவன் எடுத்து சொல்லட்டும். நீங்கள் வந்திருக்கிறீங்கள கூட்டத்தில், வந்தவர்கள் எடுத்து சொல்லட்டும். அல் காயிப, வராதவர்களுக்கு எடுத்து சொல்லட்டும். அதாவது இந்த சட்டமெல்லாம் சொல்கிறாங்கள்ல, உங்களுடைய செல்வங்கள் ஹராமு, உங்களுடைய பொருளாதார ஹராமு, மான மரியாதை ஹராமு, யாருடைய மானத்தையும் வாங்காதீங்க, இது புனித மாதம், புனித நாள், புனித இடத்தில் பேணுவதைப் போல மனிதனுடைய மான மரியாதைகளை காத்து கொள்ளுங்கள்னு ஒரு பயான் செஞ்சாங்கள்ல, அந்த பயானை பற்றி சொல்கிறாங்க. இந்த செய்திகளை லி பல்லிகு எடுத்து சொல்லட்டும். யார் எடுத்து சொல்லட்டும்? ஷாஹிது, வந்திருப்பவர் எடுத்து சொல்லட்டும். அல் காயிப, வராதவருக்கு, மறைவாய் இருப்பவருக்குன்னா வராதவருக்கு, வந்தவர் வராதவருக்கு எடுத்து சொல்லட்டும். அப்போ நீங்கள் காதில் வாங்கி நீங்களாம் போயிடாதீங்க. நீங்கள் நேராக வந்துட்டீங்க, கேட்டுட்டீங்க. நேராக வராத மக்கள், கோடான கோடி மக்கள் வெளியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்கங்கிறாங்க. லி பல்லிகு ஷாஹிதுல் காயிப, வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். சொல்லிட்டு இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இன்ன ஷாஹித, நேரடியாக வந்தவர், ஷாஹிதுனா வந்தவர் இருக்கார்ல, வந்தவர் அசா ஐயு பல்லிக, எடுத்து சொல்லக்கூடும். அசானா கூடும்னு அர்த்தம், எடுத்து சொல்ல வாய்ப்பு இருக்குது. அசா ஐயு பல்லிக, அவர் எடுத்து சொல்லக்கூடும். மன் ஹுவ அவ்வாலஹு மின்ஹு, தன்னை விட, மின்ஹுண்ட தன்னை விட, அவனை விட, அவ்வாண்டா ரொம்ப பேணக்கூடியவர், ரொம்ப கவனிக்கக்கூடியவர். இஸ்மு தஃலீல், ரொம்ப கவனிக்கக்கூடியவராக இருப்பார், அவருக்கு இவர் எடுத்து சொல்லக்கூடும். வந்தவர் வராத ஒரு ஆளுக்கு எடுத்து சொல்கிறார்ல, அப்படி சொல்லும் பொழுது இந்த வந்தவர் விளங்கினதை விட அவர் நல்லா விளங்குவார். நான் ஒரு ஹதீஸை கேட்டு விளங்கினதை விட நான் போய் ஒரு ஆளுக்கு சொல்லுவேன்ல, அவர் நல்லா விளங்குவார் அந்த கருத்து மாதிரி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எதுக்கு நான் எடுத்து சொல்கிறேன்ட்டு கேட்டால், உங்களை விட மற்றவங்க நல்ல முறையில் விளங்கி கொள்வாங்க, கூடுதலாக விளங்கி கொள்வார்கள். இன்ன ஷாஹித, வந்திருப்பவர் அசா ஐயு பல்லிக, எடுத்து சொல்லக்கூடும். மண் ஒருவருக்கு, யாருக்கு எடுத்து சொல்லக்கூடும்? ஹுவ அவ் ஆலஹு, இந்த செய்தியை நன்கு கவனிக்கக்கூடிய ஒருவருக்கு. யார் நன்கு கவனிக்கக்கூடியவராக இருப்பார்? மின்ஹு, தன்னை விட இந்த செய்தியை நன்கு கவனிப்பவராக இருப்பார், அவருக்கு இவர் எடுத்து சொல்லக்கூடும். அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த செய்தியை நீங்களே முழுசாக விளங்கிக்கிறதை விட அடுத்தவங்க நல்லா விளங்குவாங்கிறதுனால கொண்டு போய் சேருங்கன்ட்டாங்க. இது இந்த நவீன காலத்தில் உள்ள இந்த வழிகட்டவர்களுடைய சில வாதங்களுக்கு மரண அடி கொடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. அவங்க என்ன செய்கிறாங்க, முந்தி உள்ள ஆட்களோட பிந்தி உள்ள ஆளுக்கு விளங்குமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்னத்தையாவது சொன்னோம்னு சொன்னால், ஹதீஸில் உள்ளதை ஆய்வு செஞ்சு சிந்தித்து பார்த்து இப்படி தான் வாசனை இருக்குதுன்னு சொன்னோம்னா, நீ அவங்களோட பெரிய ஆளா, சஹாபாக்கள் நீ சிறந்த ஒரு ஆளா, தாபியோட சிறந்த ஆளான்னு என்ன செய்வாங்க, மட்டும் கேட்பாங்க. விளங்குறதுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. விளங்குறதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காலத்தில் விளங்குனதை விடவும் பின்னாடி வர்ற காலத்தில் தான் நன்றாக விளங்குவார். விளக்கத்தை இல்மை பொறுத்த வரைக்கும் இது உலகமெல்லாம் ஒத்துக்கிட்ட உசூல் இது தான். உங்கள் அப்பம் பாட்டனை விட நீங்கள் நல்லா விளங்குவீங்க. நீங்கள் விளங்குறதை விட உங்களுடைய பேரப்பிள்ளைகள் நல்லபடியாக விளங்குவாங்க. ஏன்னு கேட்டால், நல்லா விளங்குவதற்கு என்ன காரணம்னு கேட்டால், சில அடிப்படையான விஷயங்களை நம்ம சிந்திக்காமல் வாழையடி வாழையாக நமக்கு சொல்லி தந்துடுறாங்க. அப்போ கொஞ்சமாக தான் கற்றுக்கிற வேண்டி இருக்கிறது. இப்போ இப்போ சோறாக்குற விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன், இது நீங்கள் கற்றுக்கிறவங்களும் தேவையில்லை, இயல்பு அப்படி வந்துடும் தன்னாலே. இந்த முதல்ல சோறாக்க தெரியாமல் கண்டுபிடிச்சிருப்பானே, அவன் என்ன பாடு பட்டிருப்பான். அதை எப்படி செய்யணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எப்படி செய்யணும் போகணுன்னு பல விதமாக. 1 லிட்டர் அரிசிக்கு 10 லிட்டர் தண்ணியை ஊற்றிருப்பான் முதல்ல, அது குளகுலண்டு போய் தண்ணியாக போயிருக்கும். அப்புறம் 9 லிட்டர் ஊற்றி பார்ப்பான், அப்புறம் 8 லிட்டர் ஊற்றி பார்ப்பான், அப்போ 1க்கு 2 தான் ஊற்றணும்னு கணக்குக்கு வருவான். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்துக்கு வேக வைக்கணும், இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ஃபார்முலா வருவதற்கு அவன் ஒரு பல மாதங்களை செலவழித்து இந்த சோறாக்குறத கற்றுருப்பான். அவன் புள்ள என்ன செய்வான்னா, சும்மா கற்றுக்குவான், லேசாக கற்றுக்குருவான். அப்போ அந்த கற்றுக்கொள்வதற்குரிய நேரம் ஜாஸ்தியாக நமக்கு கிடைக்குதா இல்லையா? அவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிற வேண்டி இருக்குது. விவசாயத்துலேருந்து ஒரு குழம்பு வைக்கிறது, ஒரு சாம்பார்னால் என்னென்னு இப்போ கேட்டால் நீங்கள் சாம்பார் வச்சுருவீங்க. இவ்வளோ இந்த காம்பினேஷனுக்கு இந்த டேஸ்ட் வரும்ன்ற சும்மா திடீர்னு நான் வந்திருக்கேன். அவன் எத்தனை மிளகாய் வீணாக்கியிருப்பான், எத்தனை மூட்டை வீணாக்கியிருப்பான், எத்தனை மூட்டை பருப்பை காலி ஆக்கியிருப்பான், எத்தனை காய்கறிகளை வீணாக்கியிருப்பான், எத்தனை நாள் செஞ்சு பார்த்துருப்பான். கடைசியாக ஒன்று ஒன்றா செஞ்சு பார்த்துட்டு இது இந்த ஃபார்முலாவில் இவ்வளோ செஞ்சால் தான் சரியாக வரும்னு இந்த சாம்பாரை கற்றுக்கிறதுக்கு அவன் ஒரு மாதம் செலவழிச்சிருப்பானா, உங்களுக்கு ஒரு நாளில் கற்றுக்குருவீங்க. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கல்விங்கிறதுல பட்டு கட்டுறதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துடுறாங்க அவங்க. நீங்கள் படாமல்
கஷ்டப்படாமல் அதை வந்து செவி வழியாகவே ஒரு அறிந்து கொள்கிற அளவுக்கு ஆயிட்ட காரணத்தினால நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய புது விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். அதனால தான் நமக்கு அறிவு கூட இருக்குது. அறிவு கூடனா மூளைங்கிற கணக்கில் எல்லாம் ஒன்று தான். இப்போ நம்ம வந்து இப்போ அந்த காலத்தில் ஒரு நெல்லை வந்து அரிசி ஆக்குறதா இருக்குன்னு வைங்க, என்ன செய்வாங்க, கை குத்தல்னு வச்சுருப்பாங்க. உரலில் போட்டு 2-3 பொம்பளைங்க உலகையை வச்சுக்கிட்டு அரிசியை போட்டு இவன் குத்த குத்த அப்படின்னு செய்யணும். அப்போ அந்த மாதிரி குத்தி கடைசியில் என்ன செய்யும், அந்த நெல்லை வந்து அரிசி ஆக்குவாங்க. மாவாக்குறதா இருந்தால் என்ன செய்வாங்க, திருகையில் போட்டு என்ன செய்வாங்க, இப்படி சுற்றி சுற்றி செய்வாங்க. ஒரு 1/2 லிட்ரு கோதுமையை மாவாக்குறதுக்கு 1/2 நாளை காலி பண்ணிடுவாங்க. அப்போ கூட இந்த மாதிரி பட்டு மாதிரி வராது. இப்போ நீங்கள் மாவாக்குறதுக்கு அப்படியே செய்கிறீங்க, செஞ்சு வைக்கிறத வாங்கிட்டு ஒடியாந்துடுறீங்க. அப்போ இந்த இல்முக்கு இந்த இதுவும் இல்மு தானே. இல்முன்னா எல்லாம் தானே இல்மு, எல்லாமே ஞானம் தானே. அப்போ இந்த இல்முக்காக வேண்டி நீங்கள் செலவழிக்க தேவை கிடையாது. எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும், வாழையடி வாழையாக வந்துடுது. அந்த வாழையடி வாழையாக பல விஷயங்கள் வந்துடுற காரணத்தினால, இப்போ உதாரணம் குரான் இருக்குன்னு வைங்களேன், அந்த காலத்தில் உள்ளவங்க குரானுக்கு என்ன செஞ்சுருக்கணும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்போ குரான் வேணும்னா என்ன செய்கிறீங்க, 50 ரூபா கொடுத்தா கடையில் வாங்கிட்டு வந்து ஏந்துடுறீங்க. 200 ரூபா கொடுத்தா கடையில் குரான் கிடைக்கிறது. அது வாங்கிட்டு வந்து இந்த குரான் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றீங்க. ஒரு வீட்டில் 25 குரான் கூட வச்சுருப்பீங்க. சகாபாக்கள் காலத்தில் எல்லாட்டையும் குரான் இருந்துச்சா? சகாபாக்கள் காலத்தில் அனைவரும் குரானையாவது வச்சுருந்தாங்களா? ஏன், குரான் விற்காது, எல்லாருக்கும் எழுதவும் தெரியாது. அப்போ குரான் வேணும்னா என்ன செய்வாங்க, யார்கிட்ட அந்த எழுதி வச்சுக்க அவர்கிட்ட போய் கேட்டு கொண்டாங்க, நாங்களும் எழுதிக்கிறோம், அது எழுத தெரிஞ்சவங்க மட்டும். இப்படி எழுதி ஒட்டுமொத்த சகாபாக்கள்கிட்ட ஒரு சதவிகிதம் பேர்கிட்ட தான் குரான் இருக்கும். ஒரு 2% ஆள்கிட்ட தான் குரான் இருக்கும் ஒட்டுமொத்த சகாபாக்கள்லையே. இன்றைக்கி எப்படியா இருக்கிறீங்க? அச்சு காலம் வந்த பிறகு அப்படி இருக்குதா? இல்லை. அப்போ வந்து அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் வந்து திங்கிறத தயாரிக்கிறதுக்கும் எழுதுறதை தயாரிக்கிறதுக்கும் ஒவ்வொன்றையும் உருவாக்குவதற்கு அதிகமான டைம்ஸ் அவங்க செலவழிக்கும் பொழுது ஆய்வு சிந்தனைகள்லாம் எங்கே நேரம் இருக்குது? நேரம் குறைவாக தான் இருக்கும். முதல்ல குரான் எல்லாம் இருந்தால் தானே ஆய்வு செய்வதற்கு. குரானே இருக்கான ஹதீஸ் இருந்திருக்குமா? சஹாபாக்கள் யாருக்காவது புகாரில் உள்ள எல்லா ஹதீஸும் தெரியுமா? தெரியாது. அதில் உள்ள அந்த அறிவிப்பளவு அபூ ஹுரைரா அறிவித்த ஹதீஸ் தான் அபூ ஹுரைராவுக்கு தெரியும். அது இப்னு அப்பாஸுக்கு தெரியாது. இப்னு அப்பாஸ் அறிவித்த ஹதீஸ் ஆயிஷா நாய்க்கு தெரியாது. நமக்கு எல்லாம் தெரியுது. அப்போ இந்த ஹதீஸுகள் எல்லாமே புக்கை எழுதி வச்சுருந்தாங்களா? எதை செவி வழியாக கேட்டதை காதில் விழுந்தவருக்கும் அதை வாங்கி வச்சுருவாங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு சஹாபிக்கு 10 ஹதீஸ் 20 ஹதீஸ் தெரியும். ஒரு சஹாபிக்கு தெரிஞ்ச ஹதீஸ் எவ்வளோ, 10 20 தெரியும். குரானில் ஒரு 5-6 சின்ன குட்டி சூறாக்கள் தெரியும், மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ தானே அவங்களுக்கு மெட்டீரியலு. வேறு என்ன நாலேஜுக்கு என்ன இருந்துச்சு அங்கே அவங்களுக்கு கிடைப்பதற்கு? பிந்தி வந்த மக்கள் எழுத்துக்கள் மூலமாக தொகுத்து ஒரு நூலாக்கி கஷ்டப்பட்டு ஊராக போய் வாங்கி அதை புஸ்தகமாக்கி அதை எழுத்து வடிவில் தந்த பிறகு நூலை வடிவில் கிடைச்சிச்சு. அதுவும் அந்த காலத்தில் இந்த புகாரி வேணும்னா என்ன செய்யணும், போய் தான் நீங்கள் எழுதிக்கணும். புகாரி இமாம் எழுதின புகாரி இருக்க, அந்த புகாரி அந்த காலத்தில் மக்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் புகாரியுடைய ஒரிஜினல் பிரதியை வாங்கிட்டு போய் அவங்க மாணவர்கள் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, பார்த்து தொட்டு எழுதி அவங்க ஒரு புகாரியை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஆள் வாங்கிட்டு போய் ரெடி பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு புகாரியை வந்து ரெடி பண்ணுவதற்கு அவங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் செலவழிப்பாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து ஆய்வில் இறங்கிடுவோமே நம்ம. அதுக்கு பிறகு அந்த 1 வருஷம் கழிச்சில் ஆய்வில் அவங்க இறங்கணும். நமக்கு என்ன இருக்குது, புகாரி முஸ்லிம் எல்லாமே இந்த பட்டனை தட்டினா ஒடியாந்துருது. அந்த புக்கு காலத்தையும் தாண்டி என்ன செய்கிறோம், கணினி யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நல்லா சிந்திக்கணும். எந்த உலக விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முந்து நாட்களுக்கு மண்டை கம்மின்னு அர்த்தம் கிடையாது, மெட்டீரியல் கம்மி. அவங்க பேசிக்கான விஷயங்களுக்கு பாடுபட வேண்டியிருக்கு. நெருப்பை கொண்டு சமைக்கலாம்ங்கிறத கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி இந்த காம்யூனிகேஷனில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத என்ன செஞ்சு பார்த்து அவங்க கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி கண்டுபிடிக்க வேண்டியதில் அவங்க காலமெல்லாம் போயிடும் பொழுது அதிகமான ஆய்வு செய்வதற்கு அவங்களுக்கு தோணாது. முதல்ல சரி சோத்துக்கு முடிச்சிட்டோம், ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு அடுத்து இறங்கிடுவாங்க. அது சில நாட்கள் ஓடும். அப்போ ஒன்றையாக திங்கிறது, மனிதன் அடிப்படையான திங்கிறது கண்டுபிடிக்கிறதுலையே லைஃபு பூரா நினைஞ்சிருக்கேன் போயிருக்குமா இல்லையா? கிணத்துல தண்ணி இறைக்கிறதா இருந்தால் ஒரு வாளியை போட்டு ஒன்றா இறைச்சி ஒரு வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு 10 பேர் நின்று 10 நாளை கஷ்டப்பட்டு பாட்டு போடுவாங்க. பட்டனை தட்டி விட்டால் நிறைஞ்சு போயிடுது வயல். நமக்கு அந்த நேரம்லாம் மிச்சம் தானே. அந்த நேரத்தில் ஆய்வில் செயல்படுத்தலாம்ல.
அப்போ என்ன விளங்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்கள விட உனக்கு அறிவுலாம் கூட இருக்கலாமே, அறிவு பத்தாது, மெட்டீரியல் வேணும். ஆய்வு செய்வதற்கு குர்ஆனுடைய எவ்வளோ கைவசம் இருக்கணும், ஹதீஸ் எவ்வளோ கைவசம் இருக்கணும். அது கைவசம் இருந்துச்சா? இருக்கலை. பிந்தி வந்தவங்களுக்கு புகாரி இமாமுக்கு தெரிஞ்ச ஹதீஸு அபூபக்கர் சித்திக்கு தெரியாது, உமருக்கு தெரியாது. ஆனால் புகாரிக்கு நிறைய தெரியும். அப்போ அதனால் என்ன இல்லை, அவங்க மட்டும்னு அர்த்தம் கிடையாது. அவங்க அவங்க வேலைகளில் இதெல்லாம் செய்ய முடியாது, இவங்களுக்கு அதை செய்ய முடிஞ்சு. அப்போ புகாரிக்கு தெரிஞ்சதை விட அதுக்கு பிந்தி வந்த ஆட்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும். ஏன்னு கேட்டால் அம்புட்டு ஹதீஸையும் மனப்பாடம் பண்ண ஆளுங்க இருப்பாங்கல்ல, புகாரி, முஸ்லீம், அபூதாவுத், நஸாயி. நம்மட்டையும் பார்த்த ஆளுகளுக்கு புகாரியை விட கூட தெரியுமா இல்லையா? இப்படி காலம் போக போக அந்த நாலேஜ் அதிகரிக்கும் என்பது தான் உலகமாக இருந்தாலும் சரி, மார்க்கமாக இருந்தாலும் சரி. இதுதான் பொது அறிவு, இதுதான் பகுத்தறிவு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எதாவது ஒன்று சொன்னோம்னு சொன்னால் பிடிச்சி, நீ உனக்கு என்ன தெரியும், நீ சஹாபாக்களை விட அறிவாளியான்றாங்க, உடனே தூக்கி போட்டுறாங்க ஒரே வார்த்தையை. நம்ம என்ன சொல்கிறோம், அந்த விஷயம் அந்த ஹதீஸில் இருக்குதா, விளங்குதா, அவ்வளோதான் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கெல்லாம் மரணாடி இந்த ஹதீஸ் செருப்படி கொடுக்குற மாதிரி இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? லியுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், வந்தவர் வராதவருக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன் என்று கேட்டால், இப்போ இன்ன ஷாஹித, வந்தவர் யுகல்லி அசா யுபல்லிக, எடுத்து சொல்லக்கூடும். மன்ஹுவ அவ்வா, யார் ரொம்ப பேணிக்கொள்வாரோ அவருக்கு எடுத்து சொல்லக்கூடும். லஹு, அந்த ஹதீஸை, அந்த செய்தியை எடுத்து சொல்லக்கூடும். மின்ஹு, இவரை விட, வந்தார் அவரை விட, வந்தவரை விட நன்கு பேணக்கூடியவருக்கு வந்தவர் எடுத்து சொல்லக்கூடும், வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதோடு அந்த 67வது ஹதீஸு முடிந்து விடுகிறது. அடுத்த பாடத்துக்கு போயிடுவோம். பாபுன் அல் இல்மு கபுல் அல் கவுலி ஒல் அமலி. அதாவது நம்ம இல்முங்கிறோம்ல, இல்முங்கிறது இல்மு ஃபஸ்ட்டா, சொல்லு ஃபஸ்ட்டா, செயல் ஃபஸ்ட்டா? அதாவது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது முதலிடத்தில் இருக்கணுமா, அல்லது சொல்லு முதலிடத்தில் இருக்கணுமா, செயல் முதலிடத்தில் இருக்கணுமா? இப்போ தொழுகைன்னு இருக்குது, தொழுகை ஃபஸ்ட்டா, தொழுகையை பற்றி அறிவு ஃபஸ்ட்டா? அறிவு ஃபஸ்ட்டு, அதை விளங்கிட்டு தானே தொழுக முடியும். அதே மாதிரி சில சொற்கள் இருக்குது, அந்த சொற்கள் ஃபஸ்ட்டா, அந்த சொற்களை பற்றின விஷயங்களை அறிந்து கொள்வது ஃபஸ்ட்டா? ஃபஸ்ட்டு கல்வி தான். இந்த கல்வியின் சிறப்புக்காக ஒரு தலைப்பே ஒரு அறிவுறாரு. அல் இல்மு, அறிதல் என்பது கபுலல் கவுலி, சொல்வதற்கு முன்னாரும், ஒல் அமலி, செயல்வதற்கு முன்னாரும் உள்ளதாகும், முன்னிலையில் உள்ளதாகும். முதல்ல கல்வி தான் ஃபஸ்ட்டு, சொல்கிறது ஃபஸ்ட்டு கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்வது முதல் கிடையாது, அதை விளங்கன்னு அப்புறம் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு கிளிக்கி சொல்லி கொடுத்தா கூட சொல்லிடும், அது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னுச்சுன்னு நம்ம எடுத்துக்கிற மாட்டோம், என்னது விளங்கலை. அப்போ முதல்ல என்ன, இல்முடைய சிறப்புக்காக இந்த பாடத்தை கொண்டு வர்றார். இல்முங்கிற எவ்வளோ பெருசுன்னு கேட்டால், நீங்கள் அமல் செய்கிறதை விட இல்மு முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் சில கொள்கையை முழங்குவதை விட அதை விளங்கி கொள்வது முக்கியமானது. அப்படிங்கிறதுக்கு தான் தலைப்பு என்ன கொண்டு வர்றாருன்னா, பாபுன் அல் இல்மு, அறிந்து கொள்ளுதல், கபுலல் கவுலி, மொழிவதற்கு முன்னால், சொல்வதற்கு முன்னால் அறிந்து கொள்ளுதல், ஒல் அமலி, அமலுக்கு முன்னால் அறிந்து கொள்ளுதல், அமலுக்கும் கவுலுக்கும் முன்னால் அறிந்து கொள்ளுதல் பற்றிய பாடம். முதல்ல அறிவு தான் ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் சொல்லு, அப்புறம்தான் செயல் என்ற பாடம்னு போட்டுட்டு அதுக்கு ஆதாரம் கொண்டு வர்றார். எப்படி போடுறாரு? லி கவுலில்லாஹி தாலா, அல்லாஹ் கூறுகிற காரணத்தினால். லி கவுலில்லாஹி தாலான்னா, லீன்னா இதற்காக அதற்காக, அப்போ லி கவுலில்லாஹி, அல்லாஹ் சொல்வதற்காக. அல்லான்னு சொன்னோம்னா ஒரு தாலான்னு சேர்த்துக்குருவோம், சிவ வர்ணனைக்காக வேண்டி. அல்லாஹு தாலா சொல்லியிருப்பதற்காக என்ன சொல்லியிருக்கிறான்? ஃபஅலம், அறிந்துகொள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அறிந்துகொள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்னு நல்லா சொல்ல மாட்டேங்கிறான், அறிந்து கொள்ளியா, இதை அறியணும், ஃபஸ்ட்டு அறியணும். ஃபஅலம், இல்மு ஃபஸ்ட்டுங்கிறார். ஃபஅலம், அறிந்துகொள், அன்னஹு, உறுதியாக, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஒரு கடவுள் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. அப்போ அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வதுங்கிறத சொல்லாமல் முதல்ல நீ விளங்கு. ஒரு அல்லாஹ் தான் இருக்க முடியும், அவனை தவிர யார் இருக்க முடியாதுன்னு மனசார விளங்கி போட்டு அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லு. அப்போ இதிலேருந்து இல்மை தான் முன்னிலைப்படுத்துகிறான் அல்லாஹ். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக அப்படின்னு அறிய சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை எடுக்கிறான்.
இதை வந்து விளக்குறார். எப்படி விளக்குறாரு? இப்போ அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான் பில் இல்மி, இல்மை ஆரம்பிக்கிறான். முதல்ல அறிந்து கொள்வாயாகன்னு ஆரம்பிக்கிறான்ல. பதன்னா ஸ்டார்ட் பண்ணுறது, துவக்குகிறது. இப்போ அல்லாஹ் வந்து ஸ்டார்ட் பண்ணுகிறான், துவக்குகிறான். பில் இல்மி, இல்மை துவக்குகிறான். இல்முன்னா அறிந்து கொள்வதை துவக்குகிறான். இப்போ ஃபலம்னு தான் ஆரம்பிக்கிறான். அதை சொல்கிறார், இல்மை கொண்டு ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் ஃபலம் என்று அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான் அப்படிங்கிறத வந்து இல்மு கூட அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இல்மை பற்றி பேசுகிறதா கொண்டு வர்றார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அண்ணல் உலமாக்கள் என்பவர்கள், அவர்கள் தான் வரசத்துல் அம்பியா, நபிமார்களின் வாரிசுகள். அப்போ உலமா என்பது, ஆலிம் என்பதற்கு வந்து ஜம்மு வந்து 2 ஜம்மு இருக்குது. ஒன்று ஆலிமூன்கள், ஆலிமுன், ஆலிமானி, ஆலிமூன. அது வந்து சாலிம் ஜம்மு. சாலிம் ஜம்முன்னா அந்த ஒருமையுடைய வடிவம் கெட்டு போகாமல் வரும். ஆலிம்ங்கிறது மாறவே மாறாது. ஆலிமானி, ஆலிமூன, அந்த வாவுனூன்னு சேர்ந்துக்கிறமே தவிர ஆலிம்ங்கிற அந்த ஒருமையினுடைய வடிவம் மாறலை. அதனால் சாலிம், சிதையாமல் இருக்குதுல்ல. அதனால் அந்த ஜம்முக்கு பேர் என்னன்னா சிதைவு அடையாத ஜம்முன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வாவுனூன்னு சேர்க்கணும். இன்னொரு ஜம்மு என்னென்னு கேட்டால் சிதைஞ்சி போகிற ஜம்மு. இப்போ ஆலிம்ங்கிறோம், உலமாங்கிறோம். உலமாவில் ஆலிம் என்பதில் ஐனுக்கு அப்புறம் அலிஃப் வந்துச்சா, இங்கே அலிஃபை காணாம். உலமாவில் அலிஃபை காணாம். அப்போ அந்த ஆலிம் என்கிற அந்த ஒருமையினுடைய அந்த உச்சரிப்பு, அந்த வடிவம் சிதைந்து விட்டது இங்கே. அதனால் இந்த ஜம்முக்கு வந்து தக்சீர், சிதைந்து போன ஜம்மு அப்படின்னு சொல்லுவார்கள். ஒருமையுடைய வடிவம் மாறி போயிடுச்சுன்னா அப்படி சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த ஆலிம் என்பதற்கு ஆலிமூன என்றாலும் அறிஞர்கள் தான். உலமா என்ற இன்னொரு வகையான ஜம்மு இருக்கிறது. இதெல்லாம் எந்தெந்த வாரத்துக்கு வந்து என்னென்ன மாதிரி வரும்னு பழக்கத்தில் நம்ம அறிந்து கொள்வது தான். ஆலிம்னா உலமாக்கள்னு இருந்தோம். இவங்க உலமாங்கிறது ஜம்மா இருக்குதா, அதுக்கு போட்டு ஜம்மாக்குவாங்க தமிழில். உலமாக்கள் சொல்கிறார்கள்மாங்க. உலமாவை ஜம்மு தானே, உலமா சொல்கிறார்கள்னால போதும். நம்ம உலமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதில் நாங்கள் உலமா இல்லைன்னு காட்டுறாங்க. உலமாங்கிறது நீ வந்து தமிழில் சொல்கிற உலமாண்டா அறிஞர்கள்னு அர்த்தம். அறிஞர்கள் சொல்கிறான்னு சொல்ல முடியுமா? உலமாண்டால அறிஞர்கள், அப்புறம் இன்னொரு எதுக்கு? ஆனால் எப்படி சொல்கிறாங்க? உலமா சொல்லிட்டு ஒரு சேர்க்குறாங்க. ஜம்முக்கு போய் சேர்க்கலாமா? உலமா சொல்கிறார்கள்னு சொல்ல வேண்டியதானே. அதுலேயே இவர்கள் உலமா இல்லைன்னு காட்டிடுவாங்க. நாங்கள் உலமாவெலாம் கிடையாது, எல்லாம் அவ்வளோ விவரமெல்லாம் பத்தாது எங்களுக்கு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் உலமா என்பது வந்து என்னது? ஆலிம்கள்னு அர்த்தம். உலமாண்டா என்னது? ஆலிம்கள். அவர்கள் வரசத்துல் அம்பியா, வாரிசுங்கிறோம்ல. வாரிசுன்னா அந்த வாரிசு, தமிழில் வாரிசுங்கிறோம்ல, வாரிசு சட்டம்ங்கிறோம்ல. ஒருவருடைய சொத்துக்களுக்கு ஒருத்தர் வந்து உரிமை கொண்ட அனந்தரக்காரர்பாங்க தமிழில். அதான் வாரிசுன்னா அதாவது வழித்தோன்றலான உரிமையாக வரக்கூடிய வாரிசு. அது தமிழில் சொன்னாலும் வழங்காது, வாரிசுன்னா தான் வழங்கும். வரசத்துல் அம்பியா. இந்த அம்பியாங்கிறது எதுன்னு கேட்டால் நபி என்பதுடைய பன்மை தான் அம்பியா. நபியூன் என்பதற்கு 2 ஜம்மு இருக்குது. நபியூன அது ஒரு ஜம்மு, சாலிம். அம்பியாங்கிறது தக்சீர், ஒருமைங்கிற வடிவம் கெட்டுப்போச்சு. அப்போ அம்பியாண்டாலும் நபியின் என்றாலும் நபிகள் என்று அர்த்தம். நபிகள்னு நம்ம சொல்லாமல் நபிமார்கள்னு சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், நபிகள்னால் ரசூல்லா நபிகள் நாயகம் ஒரு ஆளை சொல்கிற மாதிரி விளங்கிக்கிறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறோம், ஒரு நபிமார்கள்னு நம்ம சேர்த்துக்கிறோம். நபின்னா அன்பியான நபிகள்னு தான் அர்த்தம். நபிகள் ஒரு நபின்னா ஒரு நபிகள்னால் நிறைய நபின்னு அர்த்தம். ஆனால் நபிகள் நம்ம நபிகள் சொன்னார்கள்னா ரசூல்லான்னு நீங்கள் விளங்கிக்கிறவீங்க. பழக்கத்தில் அப்படி வந்துட்டதுனால என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு மார்னு சேர்த்துக்கிறோம், நபிமார்கள்னு சேர்த்துக்கிறோம் வைங்களேன். சரி, அப்போ அம்பியா என்பது நபி என்பதனுடைய பன்மை. அப்போ வரசத் என்பது வாரிசு என்பதுடைய பன்மை. வாரிசுன் வாரிசானி வாரிசூன அது சாலிம் ஜம்மு. வரசத்துன் தக்சீர் ஜம்மு. காஃபிருன் காஃபிரானி காஃபிரூன சாலிம் ஜம்மு. கஃபரத்துன் அதுவும் காஃபிர் தான் அர்த்தம், அது வந்து தக்சீர் ஜம்மு. அந்த மாதிரி நிறைய கஃபரத்துன் ஃபஜரா உலாய்க்க ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரான்லாம் வரும்ல. அப்போ கஃபரா ஃபஜரா இதெல்லாம் வந்து ஜம்மு தான். இது ஒரு வகையான ஃபாலத்துங்கிற வசனில் வரக்கூடிய ஒரு ஜம்மு. அப்போ வரசத் என்றால் வாரிசுகள் ஆவார்கள். வரசத் என்றால் என்னது? வாரிசுகள் ஆவார்கள். அல் அம்பியாய் நபிமார்களின் வாரிசுகள். அவர்கள் வரசத்துல் அம்பியாயி நபிமார்களின் வாரிசுகள். உலமாக்கள்னு சொல்கிறோமே,
அவங்கள சாதாரண லேசுப்பட்ட இந்த உலமாக்களுக்கு பில்டப் கொடுக்குறாரு. அது வந்து அவங்க அந்த காலத்து எல்லாத்தையுமே இருக்குது. ஆலிம்ங்கிறத கொஞ்சம் புகழ்ந்துக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அப்படி சொல்லக்கூடிய பெரிய பெரிய மூலானாக்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆலிம் சிறப்பை சொல்வதற்கு என்ன செய்வாங்க, ரொம்ப அதிக முக்கியத்துவம் எடுப்பாங்க. ஆலிம்னா யாருன்னு விளங்க மாட்டாங்க. ஆனால் ஆலிம்னா முதல் ஆலிம் தங்களை தான் ஆலிம் நினச்சிக்கிடுவாங்களே தவிர அறிஞ்சவனெல்லாம் ஆலிம் தாண்டு ஒத்துக்கிற மாட்டாங்க. சரி, அது இருக்க நமக்கு டாபிக் வருவோம். இந்த இடத்துல கல்வியின் சிறப்பு என்னன்னு கேட்டால், கல்வி கற்றவர் கல்விமான்கள், உலமாண்டா கல்விமான்கள், வண்ணல் உலமா கல்விமான்கள், வரதத்துல் அம்பியா நபிமார்களின் வாரிசு. அப்போ அது ஒரு சிறப்பு தானே. நபிமார்களுக்கு வாரிசு யார்? அவங்க தான். ஏன்னு கேட்டால் அதில் இன்னொன்று விளைக்கிறேன். அல் உலமாவுன்னு சொல்லிவிட்டு ஹும் வரதத்துல் அம்பியான்னு ஹும் தேவையே இல்லை. இந்த ஹும் எடுத்துகிட்டு பாருங்கள், அர்த்தம் கரெக்டாக வரும். அன்னல் உலமா என்பவர்கள் வரதத்துல் அம்பியா நபிமார்களின் வாரிசுகள். இந்த ஹும்ங்கிற ஒரு சொல்லு இல்லைன்னு வைங்க, அதே அர்த்தம் தான் வரும். ஹும் அழிச்சிட்டு பார்த்தாலும் என்ன வரும்? அன்னல் உலமா அறிஞர்கள், அது கல்விமான்கள், வரதத்துல் அம்பியா நபிமார்களின் வாரிசுகள். அண்ணன் வந்ததுனால உலமா என்பதற்கு என்ன வந்திருக்கு? நசபு வந்திருக்கிறது. அண்ணன் வந்து நசபு செய்யும்ல, அதனுடைய ஹபருக்கு ரஃபவு செய்யும்ல. இன்ன ஜெய்தன் காயிமுன், அன்ன ஜெய்தன் ஆலிமுன். இதுக்கு நசபு, ரெண்டாவதுக்கு ரஃபு. அப்போ உலமா எதுக்கு வருதுன்னு கேட்டால் அண்ணன் வந்து அப்படி தான் வரும். அண்ணல் உலமா வந்துருச்சு. வரதத்துங்கிறது ஹபருக்கு என்ன வரும்? ரஃபு வரும். அந்த வரதத்தை கொண்டு போய் அம்பியாவில் இலாப செஞ்சதுனால வரதத்துல் அம்பியா தன்மீன் போயிடுச்சு. வரதத்துல் அம்பியா வச்சா இதில் இந்த ஹும் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரு ஆளை சொல்லிவிட்டு அவரை லமீராவும் சொன்னாங்கன்னு வைங்க. இப்போ உலமான்னு சொல்லியாச்சு, அவர்கள்னு மறவர்கள் ஹும்ன்றது அதுதான் குறிக்கும். உலமாங்கிறது யாரை குறிக்குதோ அதைத்தான் இந்த ஹும் என்கிற சொல்லும் குறிக்கும். அப்போ ஒரு சொல்லையே 2 தடவை சொன்ன மாதிரி வருது. அண்ணல் உலமா ஹும்ன உலமாக்கள் இருக்கிறாங்க, ஹும் அவர்கள் உலமாக்கள், அதாவது அவர்கள்னால் அந்த அவர்கள்ங்கிறது யாரை குறிக்குது? உலமாவை தான் குறிக்குது. அப்போ வெளிப்படையாக ஒரு இஸ்மை சொல்லிவிட்டு அதனையே லமீராகவும் சொன்னீர்கள்னு சொன்னால் அது வந்து நம்ம தமிழில் வந்து அர்த்தம் செய்யக்கூடாது. அது அர்த்தத்துக்காக கொண்டு வர்றது இல்லை. அது வந்து எதுக்கு சொல்லுவாங்க, அரபியில் சொன்னால் வந்து அவங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கிறோம். நமக்கு வந்து அர்த்தம் செஞ்சால் குழம்பிடும். எப்படி வந்து அர்த்தம் செஞ்சு பாருங்கள். அண்ணல் உலமாக்கள், ஹும் அவர்கள், வரதத்துல் அம்பியா நபிமார் வாரிசுகள்னால் என்னடா உலமாங்கிறான் மறு அவர்களுங்கிறான், இந்த அவர்கள் என்னதுக்குன்னு கேட்பாங்க. தமிழில் அந்த வழக்கம் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த அர்த்தம் செய்யாமல் இந்த ஸ்டைலை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்டைலில் எது பண்ணுவாங்கன்னு கேட்டால், அவர்கள் தான், அவன் தான் அப்படின்னு சொல்ல விரும்பினார்களே ஆனால் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அதை லமீரா அவருக்கா சேர்த்து சொல்லிடுவாங்க. ஜெய்துன் ஆலிமுன், ஜெயிது ஆலிமுன், ஜெய்துன் ஹுவ ஆலிமுன், ஜெய்து தான் ஆலிமுன். இந்த ஜெய்துன்னு சொல்லிட்டு மரம் ஹுவன்னு போட்டாங்கன்னா அந்த ஹுவக்கு அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த தாண்டு போடுறீங்களா தான் அர்த்தம். ஜெய்துன் ஹுவ ஆலிமுன், ஹுவல் ஆலிமு, ஜெயிது இருக்கான ஹுவல் ஆலிமு, அவன் தான் ஆலிமு. இந்த அவன்தான், அவர்கள்தான், இதுதான், அதுதான் அப்படிங்கிறதுக்கு இந்த தான் என்று போடுறோம்ல, அதை போடுவதற்கு பல வழிமுறைகள் அரபில் இருக்கிறது. அதில் ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டால், எந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தையை அதை ஒட்டிய லமீராவும் பயன்படுத்திட்டோம் என்று சொன்னால் அப்போ என்ன வந்துடும்னா அந்த ஹசர் பண்ணி அதை அவன் தான் இவன் தான் அர்த்தம் செய்யணும். இப்போ எப்படி அர்த்தம் செய்யணும்? அண்ணல் உலமாக்கள் ஹும் வரதத்துல் அம்பியா அவர்கள் தான் நபிமால் வாரி. இந்த ஹும்முக்கு அர்த்தம் செய்யக்கூடாது. அவர்கள் தான் அந்த தான் போடுறீங்கல்ல, அந்த உலமாக்கு அண்ணல் உலமாக்கள் தான் வரதத்துல் அம்பியா நபிமார்களின் வாரிசுகள் அப்படின்னு சொல்கிறார். கல்வியின் சிறப்புக்காக உள்ள பாடமாக இருக்கிறதுனால அவங்க தான் வாரிசு. இப்போ நபிமார்களுக்கு வாரிசுன்னா இப்போ நபிமார்களுடைய சொத்துலாம் நம்ம உலமாக்களுக்கு கிடைக்குமா? இப்போ நம்ம ரசூலுல்லாவுடைய எவ்வளோ சொத்துக்கள்லாம் வச்சுருந்து போயிருப்பாங்கள்ல, அதெல்லாம் நமக்கா கிடைக்கும்? மூசா நபி விட்ட சொத்தெல்லாம் வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள உலமாக்களுக்கு கிடைக்காது. மூசா நபியுடைய புள்ளவட்டிகள் தான் கிடைச்சிருக்கும். அப்போ வந்து வாரிசுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த நுபுவத்துடைய அந்த தன்மையிலேருந்து கிடைக்கக்கூடிய கல்விக்கு வாரிசு. எதுக்கு வாரிசு இல்லை? சொத்துக்கு வாரிசு இல்லை. நபிமார்களுக்கு வாரிசுன்னு சொல்லிட்டு வர்ரசு அல் இல்மை தான் வராசத்தாக விட்டு சென்ற, வர்ரசன்னா சொத்தாக விட்டு சென்றார்கள் அர்த்தம். வர்ரசு நபிமார்கள் விட்டு சென்றார்கள், வாரிசுக்கு விட்டு சென்றார்கள். அல் இல்மை தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நபிமார்கள் விட்டு போனது குரான் ஹதீஸாக தானே விட்டு போனாங்க, அதுதான் நம்ம வாரிசாக எடுத்துக்கிட்டோம். அப்போ நபிமார்கள் வாரிசுன்னு சொன்னால் நபிமார்களுடைய காசு பணத்துக்கு எவனும் வாரிசு கிடையாது.
அது அவங்க குடும்பத்தார் பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் நபிமார்களுடைய ஞானத்துக்கு யார் வாரிசு? யாரெல்லாம் அந்த இல்மை கற்றுக்கிறாங்களோ அவங்க தான் வாரிசு. அப்போ அண்ணல் உலமாக்கள் தான் வரசத்துல் அம்பியாயி, நபிமார்களின் வாரிசுகளாவர். வர்ரசு, அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் இல்மை, கல்வியை விட்டு சென்றிருக்கிறார்கள், வாரிசுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். மண் அகதகு, அதனை என்ன, அந்த கல்வியை யார் பெற்றுக்கொள்கிறாரோ எடுத்துக்கொள்கிறாரோ, அகதனா பிடிக்கிறது எடுக்கிறது எல்லாம் ஒன்று தான். மண் அகதகு, அந்த இல்மை யார் பெற்றுக்கொள்கிறாரோ, அகத அவர் பெற்றுக்கொள்கிறார், பி ஹல்தின் வாஃபிரின், முழுமையான பாக்கியமாக ஹல்துனா பாக்கியம், நசீபு, வாஃபிர்னா கமால் காமில் முழுமையானது, பி ஹல்தின் வாஃபிரின் பூரணமான ஒரு பாக்கியமாக கல்வியை பெற்றுக்கொள்வது. மற்ற பாக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சம் காசு கட்டலாம், அது பெரிய பாக்கியம் கிடையாது. கல்வியை பெற்றுக்கொள்ளும் என்ன செய்யணும்? பி ஹல்தின் வாஃபிரின், பூரணமான ஒரு பாக்கியமாக இந்த கல்வியை அடைந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இந்த இல்முங்கிற ஒரு பாடத்தை சொல்லிவிட்டு அது தொடர்பான ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இன்னும் ஹதீஸுக்கு வரல, இந்த பாடத்தில் எந்த ஹதீஸ் சொல்ல போகிறாருன்னு தெரியலை. சரி, இதுக்கடுத்து மேலும் சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தில் பார்ப்போம்.